Welcome back to another Friday session, Zoom session. Thank you, Jesus. Let's pray. Thank you, Father. நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த ஜூம் செஷன்ல அட்டென்ட் பண்றவங்களும் இந்த வீடியோ யூடியூப் வழியா பாக்குறவங்களும் உங்க கருத்து கொடுக்குற ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் இந்த சத்திய வார்த்தை புரிந்து கொண்டு அதன்படி ஆண்டவரே நாங்கள் நடக்கும்படிக்கு நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நாங்கள் கற்றுக்கொள்கிற இந்த காரியம் ஈஸியாகும், சிம்பிளாக எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். அப்ப நீங்க இல்லைன்னா நம்ம இல்லை ஆண்டவர். நீங்க தான் ஆண்டவர் எங்களுக்கு எல்லாமே கற்றுத்தருவராக இருக்கிறீர். நீர் கற்றுக் கொடுங்க, நான் கற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, God is love and light. Praise God. Hallelujah. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, God is love and light. நம் தேவன் ஒரு ஒளியாகவும் ஒரு அன்பான தேவனாக இருக்கிறார். Praise God. Hallelujah. நம்ம பார்த்தோம்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி வெவ்வேறான தேவன் இல்ல மூன்றில் ஒன்றோ நம்பர்ஸ் கிடையாது. அவங்க எப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு செல்ஃப் சென்டர்டா இல்லாம ஒரு செல்ஃப்லெஸ் லவ் அவங்க கிட்ட இருக்கு. எப்படின்னா என்னதான் எல்லாருமே வர்ஷிப் பண்ணணும்னு இல்லாம பிறரை நேசிக்க கற்றுக் கொடுக்கிற தேவன் அவங்க எக்ஸாம்பிளா நமக்கு செட் பண்றாங்க. பிரைஸ் காட். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பிதா ஆனவர் குமாரனை அடோர் பண்றாரு, குமாரன் பரிசுத்த ஆவியை அடோர் பண்றாரு. ஒவ்வொருத்தருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடோர் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நேசம், அந்த அன்பு அதிகமானதுனாலதான் அந்த அன்பை காமிக்கணும், வெளிப்படுத்தணும் தான் ஆதாம படைக்கிறாங்க. பிரைஸ் காட். இது ஏற்கனவே நான் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அப்ப இயேசு எப்படி வளர்றாரு? நம்ம வந்து லூக் சுவிசேஷத்தை பார்த்தோம்னா லூக் 2வது அதிகாரம் 40வது வசனத்திலையும் 2வது அதிகாரம் 51வது வசனத்துல பார்த்தோம்னா, and the child grew and became strong. He was filled with wisdom and the grace of God was on him. அப்போ 51 verseல பார்த்தோம்னா, then he went down to Nazareth with them and was obedient to them. But his mother treasured all things in her heart. And Jesus grew, இதை நம்ம நோட் பண்ண வேண்டியது. And Jesus grew, 52nd verse. And Jesus grew in wisdom and stature and in favor with God and man. அப்போ இயேசு வந்து பிறக்கும்போதே தேவனா பிறக்கல, அவர் ஒரு சாதாரண ஒரு குழந்தையா பிறக்கிறாரு. அதான் வசனத்துல இருக்குது, child grew and became strong. மனுஷனா சாதாரண ஒரு குழந்தையா பிறந்து ஒரு 2 years பேபிக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமோ, ஒரு 5 years பேபிக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமோ அப்படிதான் அவர் வளர்ந்தார். He became strong. அப்ப என்னன்னா அவர் வந்து ஞானத்துல கர்த்தருடைய கிருபையில அவர் வந்து ஃபில் ஆனார். எப்படி ஃபில் ஆனாரு? அது எப்படின்னா அவர் வந்து இப்போ மேரியும் ஜோசப் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. இதுல என்ன இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து எல்லாம் கற்றுக் கொடுத்திருப்பாங்க. இயேசுவே ஜீசஸ் நீங்க வந்து பரிஸ்தாவியால பிறக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு அவங்க வந்து கற்றுக் கொடுத்திருப்பாங்க. பிரைஸ் காட். அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, கற்றுக் கொடுக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா அவர் வந்து வளர்றார். அதாவது அந்த மேரி அவங்க அப்பாவும் தாயும் தகப்பனும் கற்றுக் கொடுக்கறது அவர் வளர்றாரு. அப்போ இந்த 5 வயசுல அவங்க வந்து படிக்குவாங்க. இந்த குரான் எப்படி முஸ்லிம் படிக்கிறவங்க 5 இயர்ஸ், அந்த மாதிரி ஜூஸ்லயும் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது. அப்போ அது படிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ அவர் படிப்பார் இல்லையா 5 வயசுல. அப்போ ஐசாயால இருக்குது, ஒரு மெசாயா பொறுக்க போறாரு. ஒரு மெசாயா பொறுக்க போகும்போது பெருக்கும்போது அவர் வந்து இந்த உலகத்தை ரட்சிக்கிற தேவனா இருப்பாரு அப்படின்ட்டு நமக்கு வந்து நிறைய நம்ம ஐசாயால படிக்கிறோம். அப்ப இயேசு அதை படிச்சிருப்பாரு. அது படிக்கும்போது அவருக்கு என்ன தோணிருக்கோ, திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் மீ, ஐசாயா இஸ் டாக்கிங் அபவுட் மீ. ஒரு வசனம் பழைய ஏற்பாடு படிக்கும்போது திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் மீ, திஸ் இஸ் டாக்கிங் அபவுட் மீ அப்படின்னு. அப்போ அவர் வந்து தேவன் கிட்ட க்ளோஸ் ஆவ ஆவ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, தேவன்கிட்ட க்ளோஸ் ஆவ ஆண்டவர் வந்து பரிஸ்தாவியால அவருக்கு வெளிப்படுத்துறாரு. இப்ப நம்மளே க்ளோஸா ஆண்டுகிட்ட இருக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு விஷயம் நமக்கு வெளிப்படுத்துறாரு இல்லைங்களா, நம்ம தரிசனம் வரைக்கும். அப்ப இயேசுக்கிட்டையும் ஆண்டவர் பிதானவர் பரிஸ்தாவிய மூலமா எல்லாமே வெளிப்படுத்திருப்பார். வெளிப்படுத்தி அப்படித்தான் அவர் வாழ்ந்திருப்பார். அதனாலதான் வசனம் சொல்லுது, ஜீசஸ் கிரியூ, அதாவது ஜீசஸ் வந்து வளர்ந்தாராம். எப்படி வளர்ந்தாராம்? அவரு வந்து
அவர் அவர் வந்து ஸ்ட்ராங்கா வாழ்ந்தாராம். he was filled with wisdom and the grace of God. இன்னொன்னு என்ன இருக்குது? Jesus grew with wisdom and stature and in favor with God and man. ஒருவேளை தேவன் வந்து இயேசுக்கு வந்து ஒரு கடவுளா இருந்திருந்தாருனாக்கா, அவருக்கு மனுஷனுடைய தயவு தேவைப்பட்டிருக்காது. பட் வசனத்துல என்ன இருக்குதுனாக்கா, அவர் வந்து தேவனுடைய தயவிலையும், மனிதனுடைய தயவிலையும் பிறந்தாராம். ஐ மீன் அவர் வளர்ந்தாராம். அப்போ மனிதனோட தயவு எதுக்கு தேவைன்னா, அவர் ஒரு மனிதனா இருந்திருந்தாங்க. அப்போ அந்த மாதிரிதான் அவர் வளர்ந்தார். அப்போ இயேசுவே ஒண்ணொண்ணும் படிச்சு படிச்சு அதை கற்றுக்கொண்டு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து வளர்றாரு. ஞானத்திலையும் கர்த்தரோட ஞானத்திலையும் அவரோட தயவிலையும் மனுஷனோட தயவிலையும் ஸ்ட்ராங்கா கொஞ்சம் கொஞ்சமா அவர் வளர்றாரு. தேவனே அப்படி வளரும்போது, இயேசு கிறிஸ்துவே அப்படி வளரும்போது, நம்ம வசனம் தியானிக்காம, நமக்கு என்ன ஆசீர்வாதம்? இயேசுக்கு வந்து, ஓகே இது என்ன போய் தான் பேசுது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நம்ம பத்தியும் பேசுது பைபிள்ல. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ பராக்கிரமசாலி. யூ ஆர் அ மைட்டி வாரியர். யூ ஆர் கால்ட் பை யுவர் நேம். உன் உள்ளங்கையில உன்னுடைய நாமத்தை உன்னோட பேரை வரைஞ்சு வச்சிருக்கிற. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். காயப்பட்ட கரத்தினால நீ ஆல்ரெடி குணமாயிட்ட. அவர் நாமத்தினால நீ எது கேட்டாலும் உனக்கு அது கிடைக்கும். உன்னை வந்து நம்மள வந்து தேவன் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம் எஃபிஷியன்ஸ்ல. தேவன் நம்மள அடாப்ட் பண்றாரு. அப்போ நம்மள வந்து தத்தெடுத்து புத்திர சுவிகாரத்தை வாங்கி கொடுத்தாரு பிதா கிட்ட. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நம்ம நம்ம வந்து பிதாவின் பிள்ளைகள். நமக்கு புத்திர சுவீகாரத்தை வாங்கி கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகள். அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதாம். இதெல்லாம் எங்க இருக்குது? வசனத்துல இருக்கு. இயேசு வசனம் படிச்சு அவரை போய் தெரிஞ்சுக்கிறாரு. அது அறிஞ்சு அது மாதிரி அவர் வளர்றாரு தயவில்ல. அப்ப நம்ம தெரிஞ்சுக்காது இருக்கிறதுனாலதான் மனுஷன்ட்டு தயவு இல்ல, தேவனோட தயவு இல்லாம நம்ம பிரச்சனைக்குள்ள போராட்டத்துக்குள்ள இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரச்சனையில போராட்டத்திலயும் வளர்ந்து இருக்கிறோம் தவிர தேவனுடைய ஞானத்திலயும் அவரோட அறிவிலையும் அவரோட பலத்திலயும் நம்ம வளராம மிஸ் பண்ணி இருக்கிறோம். ஸோ நத்திங் இஸ் டூ லேட், நெவர் டூ லேட். நமக்கு இது எதுவுமே தாமதம் இல்லை. இப்ப கூட நம்ம தேவனை புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அவரோட அன்பை புரிஞ்சுக்கணும். அவருடைய ஒளி, அவருடைய அன்பு நிபந்தனையற்றது, அன்கண்டிஷனல். அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சாதான் அந்த அன்பை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவர் வந்து வெளிப்படையா எல்லாமே பைபிள்ல அவர் சொல்ல, நான் எதுவுமே மறைக்கல. ஒரு ஃப்ரெண்ட், யோவான் 15வது அதிகாரம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா, ஒரு ஃப்ரெண்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டாங்களாம். அப்ப எதுவுமே மறைக்காத மாதிரி தேவன் சொல்றாரு யோவான் 15ல, நானும் உங்களோட நண்பன் போல எதுவுமே உங்ககிட்ட நான் மறைக்கல, எல்லாமே வெளிப்படுத்தி இருக்கிறேன்னு. அந்த வெளிப்படுத்தின விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவர் வெளிப்படுத்தி இருக்கிறது எங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர் வந்து பைபிள்ல எல்லாமே பைபிள்ல அவர் வெளிப்படுத்தி இருக்காரு. அப்போ அதை படிக்காம நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பிரைஸ் காட், ஹalleluya. நம்ம ஒவ்வொருத்தருமே அவரோட வசனத்தை படிச்சு ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஞானத்திலையும் அவருடைய அறிவிலையும் அவருடைய தயவிலையும் மனுஷன்கிட்ட தயவிலையும் நம்ம வளரணும். பிரைஸ் காட், ஹalleluya. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம இந்த 2 விதமான மரத்தை நம்ம போன வாரம் பார்த்தோம். அதுல அந்த நன்மை தீமைக்கான மரத்துல இருந்திருக்கிற கனியை நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு உலகம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு கேட்டு நம்ம அந்த கனியை சாப்பிட்டு நம்ம அதன்படி வாழ்ந்து நிற்கிறோம். அதனாலதான் நமக்கு வேலை மேலேயோ பிரச்சனை, தயவில்லை, மனுஷன்கிட்ட தயவில்லை, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை எல்லாமே இருக்கு. அப்ப என்னைக்கு நம்ம இந்த மரத்தை ஜீவ விருட்ச நன்மை தீமை மரத்தை இல்ல கனி சாப்பிடாம ஜீவ விருட்சங்கிறது ஆண்டு நமக்காக வைத்திருக்கிற ஒரு 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 கனி, ஒரு பிளெஸிங், கர்த்தருடைய வார்த்தை, அதை என்னைக்கு நம்ம சாப்பிட போறோம்? ஆடம் வந்து டிஸ்ஓபே பண்ணாரு, ஆக்சஸ் எழுந்துட்டாரு. ஆனா இயேசு 2ஆம் ஆதாம் வந்து நமக்கு ஆக்சஸ வாங்கி கொடுக்குறாரு. நமக்கு அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடறதுக்கான ஆக்சஸ் நம்ம எத்தனை நாள் இனிமே ஆக்சஸ் வாங்கி அதுக்கான நம்ம ஆக்சஸ் நம்ம அந்த பழத்தை சாப்பிடறதுக்கான ஆக்சஸ் வாங்கி கொடுத்துக்கிடும். இன்னும் எத்தனை பேர் நம்ம அந்த பழத்தை சாப்பிடாம இருக்கிறோம், அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடாம இருக்கிறோம், அந்த கனியை நம்ம சாப்பிடாத இருக்கிறோம், அந்த வார்த்தை நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம சாப்பிடாத இருக்கோம்.
பிரைஸ் காட். ஹalleluya. ஆதாம் வந்து ஸ்பிரிட்ல இல்ல. எப்போ அந்த கனிய அவர் சாப்பிடாம அவர் உலகத்தின் கனிய சாப்பிட்டாரோ, அவருடைய ஆவி ஆண்டவர்ட்டருந்து டிஸ்கனெக்ட் ஆகி அவர் எங்க வந்துடுறாரு? நேச்சுரல் சென்ஸ், உலக பிரகாரமான ஒரு சிந்தனைக்கு அவர் வந்துடுறாரு. அப்ப என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தேவன் அழகாக அவங்களுக்கு வந்து வழி அமைச்சு கொடுக்குறாரு. ஆனாலும் கூட அவங்கள கான்ஃபிடண்டா எதுவுமே இருக்க முடியாத இயேசுவை நமக்கு கொடுக்குறாரு. இயேசுவை கொடுத்து நமக்கு பிக்கப்பட்ட சரீரத்தை இருந்து வந்த ஆவியை நமக்குள்ள கொடுத்து, அந்த ஜீவ விருட்ச இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கொடுத்து நம்மள வந்து இன்னைக்கு அவரோட தயவு பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அவருடைய எல்லா சாபங்களும் நீங்கி போனபடிக்கு, நமக்கு எந்த நோய் கிட்ட நெருங்காதபடிக்கு நம்மள அழகா பாதுகாத்து கொண்டிருக்காரு. பிரைஸ் காட், ஹalleluya. அப்போ அவருடைய அவருடைய அன்பு அவ்வளோ அவ்வளோ மென்மையானது, அழகானது. ஸோ அந்த அன்புல தான் ஒரு ஆதாம கிரியேட் பண்ணார். ஒரு வர்ஷிப் பண்றதுக்கு நம்ம எதுக்கு நம்மள படிச்சிருக்காருன்னு நினைக்கிறோம் நம்ம? அவர் வர்ஷிப் பண்றதுக்கோ, அவர் சர்வ் பண்றதுக்கோ, அதுக்காக அவர் வந்து நம்மள படிக்கல. அவர் அப்படி நம்மள வர்ஷிப் பண்ணணும், நம்மள சர்வ் பண்ண, நம்மள ஒரு ரோபோ மாதிரி அவர் படிச்சிருக்கலாம். உட்காந்து வர்ஷிப் பண்ணு, நில்லு, உட்காரு, அங்க போ, எனக்கு துதிச்சுன்னே இரு, இப்படி ஒரு ரோபோ மாதிரி அவர் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் ரோபோ மாதிரி நம்மள அவர் ட்ரீட் பண்ணல. ஆனா அவர் அவர் அன்புனால சாய்ஸ், நீ என்னை சூஸ் பண்ணு ஜீவ விருட்சத்தை கொடுத்திருக்காரு. பிரைஸ் காட். ஏன்னா அவருடைய அன்பு அவ்வளோ ரோபம் மாதிரி அவருக்கு தேவையில்லை. முழு இதயத்துல அன்பு எதிர்பார்க்கிறாரு. நான் உன்னை நேசிக்கிறது போல நீயும் என்ன நேசிச்சு நீ கட்டளைங்களை பின்தொடரு. ஏ ஆதாம் வந்து அதை பின்தொடராம அவர் எழுந்து போனாரு. நம்ம இயேசு கொடுத்து நமக்கு ஒரு ஆக்சஸ் வாங்கி கொடுத்துக்கிறாரு. இன்னும் எத்தனை நாள் நாமும் அவரோட ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும், உலகம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுணும் அதன்படி நம்ம நடந்து கொண்டிருக்கோம். பிரைஸ் காட். ஸோ ஆதாம் குருடன் ஆகுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அவர் வந்து தேவனை டிஸ்ஒபே பண்ணதுனால அவருடைய ஆவி குருடாக்குது. அப்ப ஆவிக்குரிய கண்கள் குருடாக்குது. அப்ப என்னன்னா அவருக்கு வந்து இப்போ லைஃப் ட்ரீ இல்லாம ஆகுது. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா, மனிதன் அப்பத்தினால் மற்றும் பிழைப்பதில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையில் பிழைக்கிறான் என்று மத்தேயு 4:4 மேத்யூ 4:4 சொல்லுது. அப்போ ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைங்கிற ஜீவ விருட்சத்தை அவர் சாப்பிடாம ஆயிட்டதுனால, அவர் சரீரத்தை அவர் சுயத்துல பாத்துக்கிறதுனால மனிதன் அப்பத்தில் மாற்றம் பிழைப்பதில்லை. அதனால ஆதாமுக்கு பிழைக்க முடியல. வெறும் அவருடைய சுயத்திலையும் உலகம் சொல்லக்கூடிய அறிகுறியில இது சாப்பிட நல்லது, அது சாப்பிட நல்லது, சுகருக்கு இது நல்லது, இந்த நோக்கு இது நல்லது, வயிறுக்கு இது குளிர்ச்சி, டெங்குக்கு இது நல்லது, இதெல்லாம் யார் சொல்லுது? ஹூ டோல்ட் யூ? இந்த உலகம் சொல்லுது. நன்மை தீமை, நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் ட்ரீ சொல்லுது. அந்த நன்மை தீமைங்கிறத உலகத்துல இந்த மாதிரியான உலக பிரகார வார்த்தைங்கிற கனியை தான் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அதுல மட்டும் வாழ முடியாது. ஆத்மாக்கு ஒரு சாப்பாடு தேவை. மனிதன் அப்பத்தினால் மாற்றும் பிழைப்பதில்லை, தேவனோட வார்த்தையில் பிழைக்கிறான். அப்போ ஒரு சாப்பாடு ஒரு மனுஷனை வந்து ஸ்ட்ராங்கா ஹெல்தியா வைக்க முடியாது. வாட் இஸ் டெத்? சாவனா என்ன? சாவனா என்ன? அப்ப என்னன்னா சாவன், வாட் இஸ் லைட்? லைட்னா என்ன? அப்ப லைட்னா என்னன்னா, எங்க அதாவது லைட், ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இஸ் டார்க்னஸ். அப்போ வாட் இஸ் லைட்? அப்போ அங்க ஒரு இருள் இருக்கும்போது அந்த லைட் அங்க, அதாவது இருள் வந்து டார்க்னஸ் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்ல. டார்க்னஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதாவது இப்ப நம்ம வீட்டுல பாருங்க, இப்ப ஃபுல்லா லைட் எரியுதுங்க. லைட் எரியுறதுனால என்னால இருட்ட பார்க்க முடியல. இருட்ட பார்க்க முடியல. ஆனா இதுவே நான் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணனா நான் இருட்ட பார்க்கலாம். நம்மளுக்குள்ள இருக்கிற ஒளிதான் இயேசு கிறிஸ்து. அந்த ஒளி, அந்த ஜீவ விருட்சம், அந்த வார்த்தையை நம்ம ஆன் பண்ணலன்னா நம்ம இருள்ல இருப்போம். அதே நம்ம ஆன் பண்ணோம்னா டார்க்னஸ்க்கு அங்க இடமே இல்லை. பிகாஸ் டார்க்னஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இருளுங்கிற ஒரு காரியம் இல்லவே இல்லை. ஒளி வந்த உடனே இருளுங்கிறது இல்லை. ஆனா இருள் யார் நம்ம வந்து யார் அதை சுதந்திரிச்சுங்கிறதுனா, யார் ஒருத்தர் இந்த ஒளிங்கிற அந்த சுவிட்சை ஆன் பண்ணலையோ, யார் ஒருத்தர் ஜீவ விருட்சங்கிற அந்த ஒரு கனியை சாப்பிடலையோ, யார் ஒருத்தர் இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு சுவிட்சை அவங்க இதயத்துல ஆன் பண்ணலையோ, அவங்களுக்குள்ளதான் இருள் இருக்க முடியும். ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் இஸ் டார்க்னஸ். பிரைஸ் காட், ஹalleluya. அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம வாழ்க்கையில ஒளிங்கிற இயேசு கிறிஸ்து, ஒளிங்கிற வார்த்தையை ஸ்விட்ச் ஆன் பண்ணும். அது ஸ்விட்ச் ஆன் பண்ணாத வரைக்கும், அந்த வார்த்தையை நம்ம தியானித்து அதன்படி நடக்காத வரைக்கும் நம்ம இருள்ல தான் இருப்போம். அவங்களுக்கு தான் இருள். ஒளி இருக்கிற இடத்துல இருள் இல்ல. பிரைஸ் காட், ஹalleluya.
தேங்க்யூ ஜீசஸ். 1 பேதுரு 1:23 வசனத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, 1வது அதிகாரம் 23வது வசனம், பீயிங் born again, not of corruptible seed, but of incorruptible seed, by the word of God, which liveth and abideth forever. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த 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 நம்ம born again எல்லாரும் சொல்றோம், நான் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அது இதுன்னு எவ்வளவோ பேசுவாங்க. பட் born again என்ன? born againனா not of incorruptible, not of corruptible seed. அதாவது born again not of corruptible seed but of incorruptible seed. கலங்கி போன அந்த விதை அல்ல, தப்பான விதைக்கு வழியா இருக்கிறது born again இல்லை. நான் ஒரு வேளை born again, ஆனா நான் வந்து வார்த்தையே படிக்கிறது இல்லை, அதன்படி நடக்கிறதும் இல்லை. அவர் ஆசீர்வாதம் என்னன்னு தெரியல, எனக்கு அவர் அன்பு என்னன்னு புரியல, என் பிரச்சனையே நான் பேசின்னு இருக்கிறேன். வாழ்வு சாவு நாவின் அதிகாரத்துல ஒண்ணு, நான் பிரச்சனை பேசி பேசி பிரச்சனையை அதிகரிச்சுன்னு இருக்கிறேன். அந்த லைட் ஆன் பண்ணாம, வார்த்தைங்கிற லைட் ஆன் பண்ணாம, இன்கரப்டபிள் சீட் அப்படி, பட் ஆஃப் இன்கரப்டபிள் சீட் பை த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தை தான் அந்த இன்கரப்டபிள் சீட். கலங்கம் இல்லாத விதை தான் வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள forever இருக்கும்னு வார்த்தை வசனம் சொல்லுது. which liveth and abideth forever. உங்களுக்குள்ள எப்போ இருக்கும், எப்போ அபாய்ட் ஆகும்? எப்போனா நீங்க அந்த வார்த்தைங்கிற அந்த ஒளியை நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணாதான். நம்ம இன்கரப்டபிள் சீட்ல பிறக்கல. ஒருவேளை நான் born again ஆயிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு நான் உலக பிரகாரமா உட்காந்து காசிப் பண்ணிக்கின்னு, உட்காந்து அவங்க இவங்க போய் தேவையில்லாம பேசிக்கின்னு, நான் வந்து கடவுளுக்காக நேரமே கொடுக்காம இஷ்டத்துக்கும் என் வாழ்க்கையை பார்த்து நான் இருந்துக்குன்னு, அவருக்கான ஊழியத்துல இல்லாம, அவர் நமக்கு என்ன அழைச்சிருக்கிறாரோ அதன்படி நடக்காம, வார்த்தை சொல்ல நீ காயப்படுக்கிறதுல குணம் ஆயிட்டேன்னு சொல்லுது. ஆனா நான் இன்னுமே என்னுடைய நோயை பத்தி நான் பேசிக்கொண்டு இருந்துக்குன்னு இப்படியெல்லாம் இருந்தேன்னா, நான் இன்கரப்டபிள் சீட்ல தான் இன்னும் இருக்க. இந்த உலகத்துல இருக்கிற அந்த அந்த குட் அண்ட் ஈவில் ட்ரீல இருக்கிற அந்த ஃப்ரூட், அந்த நன்மை தீமை ஃப்ரூட் தான் இன்கரப்டபிள் சீட். அதுதான் நான் சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். அந்த அந்த இருள் தான் எனக்குள்ள ஆன் பண்ணியிருக்கிறேன். ஸ்விட்ச் அந்த டாக்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கிறேன். அப்ப எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியும்? நான் எப்படி born again சொல்ல முடியும்? ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறதுனாலயோ, ஒரு ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறதுனாலயோ நான் born again கிடையாது, நான் ரட்சிப்புல கிடையாது. தினம் 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 அவரோட அதாவது இன்கரப்டபிள் சீடு, கலங்கமே இல்லாத அந்த விதைய நான் டெய்லி டெய்லி எனக்குள்ள நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன்னா, அந்த ஸ்விட்ச் ஒளிங்கிற அந்த வார்த்தைங்கிற ஸ்விட்சை நான் ஆன் பண்ணியிருக்கிறேன்னா, அதன்படி நடந்து கொண்டு இருக்கிறேன்னா, அவர் சொல்றாரு, உலகெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்க, என்னுடைய வசனத்தை சொல்லுங்க. அவரு கொடுத்திருக்கிற அந்த தெய்வீக சமாதானத்தை, அந்த சமாதானம் இல்லாத ஜனக்கிட்ட போய் கொடுத்து அவங்களை தேவனுக்காக கொண்டு வாங்க, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளும்படிக்கு போய் பேசுங்கன்றாரு. கர்த்தருடைய சுவிசேஷத்தை பேசாவிட்டா ஐயோ அப்படின்னு வசனம் இருக்குது. அப்ப இன்னைக்கு நான் உண்மையா இந்த லைட் ஆன் பண்ணிருக்கிறேன்னா, அப்படி ஆன் பண்ணியிருந்தா மாத்திரம்தான் நான் born again. பிரைஸ் காட், ஹalleluya. சூப்பர் நேச்சுரல் லைஃப்னா என்னங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைங்கிறதுனா என்னங்க? இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு மிரக்கல் நடக்குது. அதாவது திடீர்னு உங்களுக்கு வந்து மெடிசனுக்கு மருந்து மாத்திரை காசு இல்லை, மெடிக்கேஷன் காசு இல்லை. ஆனா தேவன் யாரை கொண்டு உங்களுக்கு அது ஒரு காசு திடீர்னு கொடுத்துட்றாரு. அப்ப அது என்ன உங்களுக்கு மிரக்கல்? ஓ, சூப்பர் நேச்சுரல் ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஒரு அட்மிஷன் கட்ட முடியல, நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, அட்மிஷன் ரொம்ப நாளா. திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து நீ திருப்பி கொடுக்க வேண்டாம், நான் உனக்கு கட்டுறேன்னு சொல்லி கட்டிடுறாங்கன்னு வைங்களேன். ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி ஏதோ ஒன்று கட்டிடுறாங்க. அப்ப அது என்னது நம்ம கூப்பிடுறோம்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம், சூப்பர் நேச்சுரல் மிரக்கல், சூப்பர் நேச்சுரல் லைஃப். அதுதான் அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லைங்களா? சோ ஆண்டவர் எதுக்கு நமக்கு அழைக்கிறாருன்னா, வருஷத்துக்கு ஒரு வசியோ, 6 மாசத்துக்கு ஒரு வசியோ, 3 மாசத்துக்கு ஒரு வசியோ, எப்போ நடக்கிற அந்த அற்புதத்தை பாக்குறதுக்காக நம்மளை அழைக்கல. நம்ம வாழ்க்கையில நேச்சுரலாவே, இயற்கையாவே தினம் 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 இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கிறார். பிரைஸ் காட், ஹalleluya. Thank you Jesus. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிறோமா? தினம் தினம் அதிசயத்தை பார்த்துன்னு இருக்கிறோமா? அற்புதத்தை பார்த்துன்னு இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா நான் சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழ்ந்துன்னு இல்லை. ஆனா தேவன் நம்மளை அழைக்கிறது அதுக்குதான். அவர் கிருபையில நம்ம எல்லா சாபத்தையும், நோவையும், வறுமையும், எல்லா காரியங்களையும் அவர் எடுத்து போட்டார். எல்லா கடன் பிரச்சனைகளையும், எல்லா பண பிரச்சனைகளையும், எல்லா பாவர்ட்டி, எல்லா கர்சஸ் எல்லாமே சிலுவையில எடுத்து போட்டுட்டார். எடுத்து போட்டு நீ சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழுமா, எப்பவோ வரப்போற அற்புதத்துக்கு நீ வந்து
உழுந்து உழுந்து ஜெபம் பண்ணாத. தினம் தினம் என்னுடைய வசனம், என்னோட என்னோட வார்த்தைங்கிற அந்த கனிய சாப்பிடு. அது தினம் தினம் நீ சாப்பிட்டு 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 தினம் தினம் சூப்பர் நேச்சுரல் லைஃப் நீ வாழு அப்படின்னு தான் அழைக்கிறாரு. எத்தனை பேர் ஒரு அழைப்புக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து இருக்கிறோம் இன்னைக்கு. பிரைஸ் காட். இன்னொன்னு, வாட் இஸ் டெத்ன்னு நான் சொன்னேன். வாட் இஸ் டெத்? சாவுனா என்ன? வாட் இஸ் டெத்? ஒரு 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 சாவுங்கிறது வந்து வெறும் நம்ம மறைக்கிறோமே அது இல்ல. கர்த்தருக்குள்ள இல்ல நம்ம ஆத்மா செத்து போயிருக்கும். ஸோ வாட் இஸ் டெத்? லைஃப் எங்க இல்லையோ அதுதான் டெத். பிரைஸ் காட். லைஃப் எங்க இல்லையோ அதுதான் டெத். கர்த்தருடைய ஜீவன் தர அந்த வார்த்தை யார் கூட யாருக்குள்ள இல்லையோ அவங்க தான் சாவுக்கு எதுவா போயின்னு இருக்கிறது. பிரைஸ் காட். அந்த லைட்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணா லைஃப். பிரைஸ் காட். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைங்கிற அந்த கனி ஜீவ விருட்சத்தை யார் அதை ஆன் பண்றாங்க, அந்த லைட்டை யார் ஆன் பண்றாங்களோ அவங்க தான் லைஃபை நோக்கி போயின்னு இருக்காங்க. பிரைஸ் காட். ஹalleluya. ஒருத்தருக்குள்ள ஒரு டெம்டேஷன் எப்படி வருதுன்னா, அவங்க டிசையர் இல்லாம, இப்ப அவங்களுக்குள்ள ரொம்ப நாள் அந்த ஒரு டிசையர் இல்லாம அவங்க டெம்ப்ட் ஆக முடியாது. அந்த டெம்டேஷன்ல விழ முடியாது அவங்களால. அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஆதாமுக்கும் ஒரே நல்ல சர்பெண்ட் வந்து இந்த பழத்தை சாப்பிடு, ஏவாள் கிட்ட ஈவ் கிட்ட இந்த பழத்தை சாப்பிடு, நீ வந்து ஏன்னோ கடவுள் போல ஆயிடுன்னு ஒரே நாள்ல சொல்லிருக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வந்து சொல்லி சொல்லி அது ஒரே விஷயம் அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி அது பர்ஸ்ட் ஆயிருக்கு ஒரு நாள். நமக்கும் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நாள் சில காரியங்கள் நம்ம மனசுல இருக்கும். இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, இது பண்ணலாம், அது பண்ணலாம், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், நம்ம ஃபியூச்சர் இவ்வளவுதான், நமக்கு இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கே தெரியாது. டெய்லியில என்னத்தான் நீ செய்வ? உனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண போறது இல்ல. உன் வாழ்க்கை இவ்வளவுதான், இப்படியேதான் சாகணும். டெய்லி 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 இப்படி இப்படி நம்ம பேசினே அந்த தாட்ஸ் நம்ம உள்ள வாங்கின்னு இருக்கிறதுனாலதான் திடீர்னு ஒரு நாள் நம்ம மரணத்துக்கு போய் சேரணும். திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம வந்து தேவனுக்கு விரோதமான டிசிஷன்ஸை நம்ம எடுத்துடுறோம். டெம்டேஷன். பிரைஸ் காட். தேவன் என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து தன்னோட சாயலை நம்ம இதயத்துல போட்டிருக்காரு. நம்ம தாயின் கருவில் தோன்றும் முன்பதாகவே நம்ம இதயத்துல அவரோட சாயலை போட்டுதான் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்புறாருன்னு வசனம் சொல்லுது. அப்ப எதுக்காக ஜீவ விருட்சம் தரணும்? அவரோட சாயல் நம்ம இதயத்துல இருக்கும்போது எதுக்காக ஜீவ விருட்சம் தரணும் நமக்கு? போய் சாப்பிடுமா, உலகத்துல ஜீவ விருட்சம் நான் வச்சிருக்கேன், நீ சாப்பிடுன்னு எதுக்காக ஆதாமுக்கு கொடுக்கணும்? இன்னைக்கு வரைக்கும் எதுக்காக நமக்கும் கொடுக்கணும்? அவரோட வார்த்தையை ஏன் கொடுக்கணும்? ஏன்னா நமக்கு அந்த ஒரு புரிதல் கிடையாது. நம்ம முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அவருடைய சாயலை முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஒருவேளை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு அவர் போலவே நான் நடந்திருப்போம். நம்ம இன்னுமே சில காரியங்களை குறிச்சு பயந்துக்கணும், வரி பண்ணிக்கணும், கவலைப்பட்டுக்கணும், ஆங்ஷியஸ் ஆயிக்கணும். நம்ம ஃபியூச்சர் குறிச்சு கவலைப்பட்டுக்கணும். இந்த இந்த பிரச்சனை நான் எப்படி சமாளிக்குவேன் அப்படின்னு சுயமா நான் சிந்திச்சுன்னு இருக்க மாட்டோம். ஒரு வேளை அவர் சாயல் நமக்குள்ள இருந்து நம்ம வந்து புரிஞ்சிருந்தோம் ஒரு அன்பை. நம்ம புரியாதனாலதான் உனக்கு இன்னும் புரியலன்னு தான் நமக்கு அந்த ஜீவ விருட்சத்தை கொடுக்குறாரு. இதை நீ தினமும் சாப்பிடு. ஒரு நாள் நம்ம சாப்பாடு சாப்பிடலன்னா நம்மளால பொழைக்க முடியுமா? ஒரு நாள், 2 நாள், 3 நாள் தண்ணியும் சாப்பாடும் இல்லாம நம்மளால பொழைக்க முடியாது. அதே மாதிரி நம்ம ஆத்மா ஆண்டவருடைய வார்த்தை இல்லாம பிழைக்க முடியாது. ஏன்னா மனிதன் அப்பத்தினால் மற்றும் பிழைப்பதில்லை, தேவனோட வார்த்தையில் பிழைக்கிறான் என்று வசனம் சொல்லுது. அதனால அப்பத்தை மட்டும் சாப்பிட்டு பிழைச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா, சுயத்துல நம்ம பிரச்சனை எல்லாம் நம்ம தீர்த்திடலாம் நினைச்சோன்னா நம்ம தோல்வியில போய் விழுவோம். அதனாலதான் சோதனையில போய் விழுறோம், டெம்டேஷன்ல விழுறோம். பிரைஸ் காட். ஹalleluya. அவரோட சாயல் என்ன? அவர் சாயல் நமக்குள்ள இருக்குது. அவரோட குணாதிசயங்கள் போட்டி, பொறாமை, வெறுப்பு, வெறுமை, மன்னிக்க முடியாத தன்மை, கவலை, போராட்டம், பயம், பதட்டம், இது எல்லாம் நம்ம இல்லாம வாழ முடியுமா? அவரோட சாயல நம்மளால வாழ முடியும் அப்படின்னு தேவன் சொல்றாருன்னா அது வந்து நமக்கு அந்த தகுதி இல்லாம அவர் சொல்ல மாட்டாரு. நமக்கு அந்த எபிலிட்டி இல்லாம அவர் வந்து உங்களால ஹோலியா இருக்க முடியும், நான் இருக்கிற ஹோலியா நீங்களும் இருங்கன்ட்டு அவருக்கு நமக்கு அந்த எபிலிட்டி இல்லாம அவர் சொல்ல முடியாது. அவர் ஏன் சொல்றாருன்னா அவர் நம்மள நீதிமான ஆக்கியிருக்காரு. தன்னோட ரத்தத்தை கொடுத்து அவரை உயிரை கொடுத்து நம்மள நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு. சுயத்துல நம்மளால முடியாதுங்கிறதுனாலதான் அவர் நீதிமான் ஆக்கி இருக்கிறாரு. இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை நம்ம உணர்ந்தோம்னு சொன்னா இனி நான் பாவி, நான் பரிசுத்தம் இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தால நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். So I am righteous, I am holy, I am strong like Jesus Christ. ஏன்னா அவரோட சாயல் எனக்குள்ள இருக்குது. இந்த மாதிரி தீர்மானம் நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தோட எடுக்கணும்னு சொன்னா
அவருடைய ஜீவ விருட்சத்தை தினமும் நம்ம படிக்காம, அதை சாப்பிடாம, அந்த ஸ்விட்ச், அந்த லைட்டோட ஸ்விட்ச் ஆன் பண்ணாம நமக்கு முடியாது. பிரைஸ் காட். ஹalleluya. அதனால தான் நமக்கு அவருடைய சாயல் நமக்குள்ள போட்டு நம்மள அனுப்பியிருந்தாலும், அந்த ஜீவ விருட்சங்கிற ஒரு காரியம் நமக்கு குடுத்துருக்காரு. அத படிச்சு, அத சாப்பிட்டு, அந்த அந்த லைட்ட ஆன் பண்ணி, அந்த ஸ்விட்ச ஆன் பண்ணி, அந்த லைட்னால நீங்க லைஃப்க்கு வாங்கும். மரணத்துக்கு எதுவா போகாம, இட்டர்னல் லைஃப்க்கு நீங்க வாங்கன்னு நம்மள கூப்பிடுறாரு. ஒன்ஸ் ஹி அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ட்ரீ, அதாவது யார் ஒருவர் நீங்களும் நானும் நம்ம வந்து லைஃப் ட்ரீயை புரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம எங்க கனெக்ட் ஆவோம்னா லைஃப் கூட கனெக்ட் ஆகும். தேவனுடைய கிருபையில, அவரோட அன்பு மூலியமா, அவரோட வார்த்தை மூலியமா நம்ம எப்போ அவருடைய அவருடைய ஜீவ விருட்சங்கிற அந்த வார்த்தையை புரிந்து கொள்றோமோ அப்போ நம்ம தேவனோட கனெக்ட் ஆகும். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கனெக்ட் ஆகும். நம்ம இதயத்திலயும் அவரோட சாயல் இருக்கு. நம்ம ஜீவ விருட்சம் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். அப்ப என்ன நடக்கும்னா, நமக்கு அவர்கிட்ட கனெக்ட் ஆகுறோம். ஏன்னா வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் இருக்குது. யூ கேன் நாட் கனெக்ட் வித் காட் வித் யுவர் நேச்சுரல் சென்சஸ். யூ கேன் கனெக்ட் வித் காட் ஒன்லி வித் த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல எப்ப நம்ம ஃபோக்கஸ் அந்த ஷிஃப்ட் ஆகுமோ, அது ஒரு வார்த்தையின் மூலியமா தான். அந்த வார்த்தைக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொன்னா, அந்த லைட் ஆன் பண்ணிட்டோம்னு சொன்னா, அந்த கனிய சாப்பிட்டோம்னு சொன்னா, இன்னிலிருந்து நம்ம ஜீவனும் மாம்சத்திற்கு பெலனா வாழ ஆரம்பிக்கும். பிரைஸ் காட். ஹalleluya. நமக்கு எந்த நன்மையும் குறைபடாது. யார கொண்டாவது தேவன் நமக்கு செய்யற காரியங்கள் அனைத்தையும் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சுட்டாரு. நீங்க நம்புனீங்கன்னா, என் கடன் தீர்ந்துச்சு, என் என் வேலை மேல பிரச்சனை தீர்ந்துடுச்சு, பண பிரச்சனை தீர்ந்துடுச்சு, வாழ்க்கையில குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு அப்படின்னு நான் எப்ப நம்புறேனோ, கிடைக்கிறதுக்கு முன்பதாவே கிடைச்சிருச்சுன்னு நம்புன்னு மார்க் 11:24 இருக்குது. நம்புனீங்கன்னா இன்றைக்கு நீங்க அதிசயங்களை காண்பீர்கள். அதுதான் சூப்பர் நேச்சுரல் லைஃப். எவ்ரி டே நேச்சுரலி God calls you to live naturally a supernatural life. இயற்கையாவே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் நம்மளை அழைக்கிறார். பிரைஸ் காட். ஹalleluya. அடுத்த வாரம் நமக்கு நோவு எப்படி நமக்கு இம்யூன் சிஸ்டம் கம்மியாகுது, எப்படி நோவு நம்ம அட்ராக்ட் ஆகுறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த ஹீலிங் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இதை பார்க்கும்போது அநேக சத்தியங்கள் தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதன் மூலியம் அதன்படி நம்ம நடக்கும்போது உண்மையாகவே நாம ஹெல்த்தை பார்க்கவும், ஜீவனை பார்க்கவும், இயேசு கிறிஸ்து அன்பை ருசிக்கும். பிரைஸ் காட். ஒரு அன்பை ருசித்த மாத்திரத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம பார்ப்போம். அதாவது கண்ணுல பார்க்கிறது நம்பாம தேவன் நமக்கு எல்லாமே வைத்திருக்கிறார் என்று நான் நம்பினேன் இன்னைக்குன்னு சொன்னா, இன்றைக்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ தொடங்கும். பிரைஸ் காட். ஹalleluya. ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. அப்ப நீர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்த தேவன். இந்த செஷன் ஆண்டவரே நீ கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் தொடப்பட்டது நான் விசுவசிக்கிறேன். உங்க வார்த்தை ஒன்றுமே வீணாய் போகாது என்று விசுவசிக்கிறேன். அதன் காரியங்களை முடித்துக் கொண்டுதான் வரும் என்று நான் விசுவசிக்கிறேன். நீங்க கூட இருந்து ஒவ்வொருத்தரும் நீங்க கற்றுக் கொடுங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே ஜீவ விருட்சங்கிற வார்த்தையை, அந்த கனியை சாப்பிடும்படிக்கு, அந்த ஒளியை அவங்க வாழ்க்கையில ஸ்விட்ச் ஆன் பண்ணும்படிக்கு நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.